பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட இதுபோன்ற பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றன. அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் 50% மிகாமல் இடஒதுக்கீடு அளிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது. எனினும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அதிகபட்சமாக 69% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. சட்டம் நிறைவேற்றியும் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகும் தமிழகம் இதை தக்க வைத்தது. மத்திய அரசை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்டோருக்கு 15%, பழங்குடியினருக்கு 7.5% மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% என 49.5% இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என மராட்டியர்கள், ஜாட் போன்ற உயர் சாதியினரின் போராட்டங்களை தொடர்ந்து உயர் சாதி வகுப்பு ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அமைச்சரவை தற்போது முடிவெடுத்துள்ளது. இதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15, 16வது பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இதேபோன்ற முயற்சியை 1991 பிரதமராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் நரசிம்மராவ் முதலில் மேற்கொண்டார். அப்பொழுது உயர் சாதி வகுப்பினரில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது. முன்னதாக 1990 மண்டல கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு உத்தரவை VP சிங் தலைமையிலான அரசு அமல்படுத்தியது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் 1992 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு 50% மிகக்கூடாது என்று கூறியதோடு உயர் ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தும் உத்தரவிட்டது. 2003 உயர் ஜாதியில் உள்ள ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்கு அமைச்சர்கள் அடங்கிய குழுவை பாஜக அரசு அமைத்தது. பின்னர் 2004 ஒரு சிறப்பு குழுவை பாஜக அரசு அமைத்தது. அக்குழு அறிக்கை அளித்த போதும் கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பால் கிடப்பில் போடப்பட்டது. 2006 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி ஒதுக்கீடு வழங்குவது பற்றி ஆலோசிக்க ஒரு கமிஷனை நியமித்தது. அதன் பரிந்துரைகளும் அமலாகவில்லை. கேரளாவில் உயர் சாதியினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அரசியல் அமைப்பு சட்டங்களில் திருத்தம் செய்து சட்ட மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது வெற்றி பெறுமா, நரசிம்மராவ் முயற்சி போல் தோல்வியடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.